வா வா, வா. சொன்ன டயத்துக்கு கரெக்டா வந்துட்டிய. வா உள்ள போலாம், வா போலாம். நீ ரெடியா தானே இருக்க? வா போலாம். போலாமாவா? இப்படி தெருவில் எனக்கு வச்சுதான் கூட்டின்னு போவியா? நீ இந்த வீட்டோட மாப்பிள்ள, அது புரிஞ்சுக்கோ. இல்ல 6 மாசத்துக்கு மாப்பிள்ள நான் வீட்டுக்குள்ள வந்து முறையா கூட்டின்னு போ. வா. சத்யா, நீ போமா, மாப்பிள்ளைய நான் கூப்பிட்டு வரேன். நீ போ சத்யா, நான் கூட்டி வரேன். ம். பிரபு, நீங்க விருப்பப்பட்டு சத்யாவை கூட்டு போக வரலன்னு தெரியும். ஆனா முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. மனுஷங்க கிட்ட கட்டன் ரைட்டா நடந்துக்கிற மாதிரி சாஸ்திர சம்பிரதாயத்தில் நடந்துக்க முடியாதே. அனுசரிச்சு போய் தானே ஆகணும். ஏங்க, இத்தனை வருஷமா எங்க 2 பேருக்குள்ள ஒண்ணுமே இல்லாம தானே பிரிஞ்சிருந்தோம். இதுல சம்பிரதாயம் எங்கேருந்து திடீர்னு வந்துச்சு? சம்பிரதாயம் படியும் சரி, சட்டப்படியும் சரி, எதுவுமே என் வாழ்க்கையில் சரியா நடக்கல. இது மட்டும் ஏன் முறையா நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆனா சத்யா உங்ககிட்ட அன்பை எதிர்பார்க்கறாளே. உங்க மேல மட்டும்தான் பாசமா இருக்கா. உங்களை மட்டும்தான் அவ உறவா நினைக்கிறான். அவ ஏதாவது பொருள் மேல ஆசைப்பட்டிருந்தா நான் வாங்கி கொடுத்துருவேன். ஆனா அவ உங்க மேல உசுரா இருக்கா. உங்களை வாங்கி தர முடியுமா? ஏத்துக்கோங்கன்னு கெஞ்சதான் முடியும். சேர்ந்துருங்கன்னு கோர்ட்டு இப்பதான் சொல்லுச்சு. ஆனா நான் நீங்க 2 பேரும் எப்பவுமே சேர்ந்துருக்கணும்னு வேண்டிட்டு தான் இருக்கேன். எங்க ஆசையும் கொஞ்சம் பாருங்க. வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போனீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். வாங்க பிரபு. ஆறு மாசம் சத்யா உங்க வீட்டுல இருக்க போறா. நீங்க ஒரு 5 நிமிஷம் எங்க வீட்டுல இருக்க முடியாதா? வாங்க பிரபு. சரிப்பா. வாங்க மாப்ள. மாப்ள வாங்க மாப்ள. உட்காருங்க. டேய் எருமை எந்திரா. மாப்ள உட்காரட்டும். நவர. மாப்ள நீங்க உட்காருங்க. உட்காருங்க மாப்ள. ஞானா, என்ன அங்க பாத்து நிக்கிற? மாப்பிளைக்கு தண்ணி எடுத்துட்டு வா போ. குடிங்க மாப்ள. அது வீட்டில் பால் காசு டைம் ஆயிடுச்சு. போலாமா? அப்ப சரி, வீட்டுக்கு போய் பால் குச்சிக்கலாம். ஆ வரோம். மாப்ள, நீங்களும் சத்யாவும் ஒரே வீட்டுல சேர்ந்து வாழ போறத நினைச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோர்ட்டு கட்டாயப்படுத்துதேன்னு நினைக்க வேண்டாம். இது கடவுளோட ஆசைன்னு நினைச்சுக்கோங்க. சரிங்க. சரிங்க மாப்ள. போலாமா? வாங்க மாப்ள. வா. வரா.
என்ன இன்னும் இந்த பிரபுவை காணோம்? போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? சத்யாவை கூட்டிட்டு வரதுக்கு இவ்ளோ டைமா? ச்சே. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பால் வேற காய்ச்சணும். மேடம், மேலத்தால சத்தம் கேக்குது. ஒருவேளை சத்யாவை கூட்டிட்டு வராங்களோ? அவளுக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். நீ வேற. ஐயோ, கருமம் என்ன கன்றாவி இது? ஐயோ, என்ன கூட்டமா வந்துட்டு இருக்காங்க? மேடம், சத்யா வந்துட்டா. இனி அவளதான் பால் காய்ச்ச சொல்லுவாங்க. அவ மட்டும் அடுப்ப பத்த வச்சுட்டா அதிகாரம் ஃபுல்லா அவ கைக்கு போயிடும் மேடம். மேடம், சீக்கிரம் போய் நம்ம பாலை காய்ச்சிடலாம். சரி, வா. கஷ்டப்பட்டு வீடு வாங்கினது நானு, நோகாம பால் காய்ச்சறதுக்கு இந்த சத்யாவா? பிரபுவோட வாழ்க்கை சந்தோஷமா புதுசா இருக்கட்டும்னு நான் இந்த வீட வாங்கினா, கருணாக மாதிரி இவ வந்து இந்த வீட்ல குடியேறுவாளாம். எல்லாம் என் நேரம். ஐயோ, இவனுங்க வேற. இந்த சத்யா மட்டும் பால் காய்ச்ச விட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இந்த வீடே அவ கண்ட்ரோலுக்கு போயிடும். ஆனா நான் விட மாட்டேன். ஏய், லைட்டர் எங்க தேடு. இங்கதான் இருந்தது, காணோம்.
நிறுத்து நிறுத்து நிறுத்து. போதும் போதும் நிறுத்து. மாப்ள இருங்க மாப்ள. 5 வருஷம் கழிச்சு 2 பேரும் ஒன்னா வீட்டுக்குள்ள போறீங்க. ஒரு ஆரத்தி எடுக்க வேணாமா? ஆர்த்தி எடுக்க யாரும் இல்லையா? ஏன் இல்ல? அத்தை இருக்கிறாங்களா? அத்தா அத்தா ஐயோ, சத்யா குரல் மாதிரி இருக்கு. அத்தா அதோ சீக்கிரம் அடுப்ப பத்த வைக்கணுமே. இந்த லைட்டர் எங்க? மேடம் இந்தாங்க. ஐயோ. எங்க போனாங்கன்னு தெரியலையா? அத்தா குடு சத்யா, நானும் அத்தை முறை தானே, நானே ஆர்த்தி எடுத்துறேன். சரிம்மா, உள்ள போய் எட்டணுமா? எரியல. ட்ரை பண்ண கூட எரிய மாட்டேங்குது. இது வேற. நீ பாட்டுக்கு போறா? ஏன் உனக்கு வீட்டுக்குள்ள வர வழி தெரியாதா? வா. சஜ்ஜப்பா என்ன சொன்னாரு? என் வீட்டுக்கு வாமான்னு நீ வரவே இருக்கணும்னு சொன்னாருல, அது சேம நீ பாட்டுன்னு போறா? கூப்பிடுங்க மாப்ள. மாப்ள கூப்பிடுங்க. என் வீட்டுக்கு வாமா. போதுமா? வா. நல்ல நேரம் போறதுக்குள்ள கெட்ட நேரம் வந்துருச்சேடி. இது வேற பத்த வச்சா எரிய மாட்டேங்குது. வாங்க வாங்க உள்ள வாங்க. அத்தை எங்க காணோம்? லைட்டர் ஈரம் ஆயிடுச்சு, சுத்தமா எரிய மாட்டேங்குது. மேடம் திரும்ப ட்ரை பண்ணி பாருங்க மேடம். வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவ தானே அடுப்பையும் பத்த வைக்கணும். அது வந்து நல்ல நேரம் முடிய போகுது, அதான் நானே. அத பாருங்க, கன் டைம்ல நானே பத்த வச்சிட்டேன். ஆமாமா.
நல்ல வேளை நீயே பத்த வச்சுட்ட. சத்யா, சந்தோஷமா? உனக்கு பிடிச்ச பிரபு கொடுத்த மீன் தொட்டி அதையும் எடுத்தாந்தாச்சு. சந்தோஷமா? மாப்பிள, நீங்க கொடுத்த மீனை எங்க சத்யா பத்திரமா வச்சிருக்கா. அதே மாதிரி எங்க சத்யாவை நீங்க அக்கறையா வச்சுக்கோங்க மாப்பிள. அக்கறைய பத்திலாம் என் அமுல் பேபி ஆண்டா சொல்லவே வேணாம். என்ன அப்படி பாத்துப்பா இல்ல? பாருங்கடி புருஷன் மேல இருக்கிற பாசத்தை. வீட்டுக்கு நீங்க தானே பெரியவங்க. நாங்க கொண்டு வந்த சீரை ஏத்துக்கோங்க. சத்யா, நாங்க கிளம்புறோம். மாப்ள, சத்யாவுக்கு உங்களை விட்டா வேற உலகம் கிடையாது. உங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கா. பழசையெல்லாம் மறந்துட்டு 2 பேரும் ஒத்துமையா இருக்கு. இந்த 6 மாசம் மட்டும் இல்ல, 60 வருஷம் 2 பேரும் ஒன்னா இருக்கணும்.